வணக்கம் மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். சுகமே சொல்க. இப்போ பெருவாரியான மக்களுக்கு ஒரு 40 கடந்த பிறகு அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர், ஹை ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, பிளட் ப்ரெஷர், பிபி. இப்போ இந்த பிபி வர்றதுக்கு முக்கியமாக எது காரணமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனநிலை காரணமாக இருக்கு. ஒரு கோபம், ஒரு வேகம், ஒரு செயல்பாட்டில் அவசரம், இதெல்லாம் காட்டும்போது இயற்கையாகவே நம்ம உடம்புல என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா பிளட்டோடைய திக்னஸ் குறையுது. பிளட்டோடைய திக்னஸ் குறையும் போது அதோடைய ஓட்டம் அதிகமாகிடுது. ஹார்ட் வேக வேகமாக பம்ப் பண்ணி, ஹார்ட் நாங்கள் எப்படி சொல்கிறோம்னா அது ஒரு ஃபியூல் பம்ப் மாதிரி தான். பிளட்டை பம்ப் பண்ணி மூளையை நோக்கி நகர்த்துற வேலை. போகிற போது ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு ஹார்ட்டை பம்ப் பண்ணி மூளையை நோக்கி அனுப்பும். இப்போ அந்த ஓடக்கூடிய ரத்தம் ஒரு குறிப்பிட்ட அடர்த்தியில், டென்சிட்டி ஒரு குறிப்பிட்ட டென்சிட்டியில் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ நம்மளுடைய உணர்வுகள் என்ன பண்ணுது, கோப உணர்வுகள் அந்த டென்சிட்டியை குறைச்சி தின்னா மாற்றுது ரத்தத்தை. அப்போ தின்னா மாற்றும் போது ரத்தத்துடைய வேகம், ஓடுதலுடைய வேகம் அதிகமாகிறதுனால எல்லாத்துலேயுமே நம்ம இன்னும் வேகம்னு போகும்போது இதை தான் பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறோம். சரி, இப்போ இந்த ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கு நம்ம உணர்வுகள் தான் காரணமாக இருக்குது அப்படின்னா அது ஒரு நோயான்னு யோசிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடுது. சரி, இப்போ இந்த உடம்புல நம்ம சொல்கிறோம் இல்லையா, 108 வர்ம புள்ளிகள் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. ஒவ்வொரு வர்ம புள்ளியும் உடலில் ஒவ்வொரு செயல்களை செய்யுது. இப்போ ரத்தத்தை அடர்த்தி பண்ணுறதுக்கோ இல்லாட்டி அதை தின்னா மாத்துறதுக்கோ, திக்கா மாத்துறதுக்கோ, தின்னா மாத்துறதுக்கோ கூட நம்ம உடல்ல வர்ம புள்ளிகள் இருக்கு. இதை சித்தர்கள் இறைஞானத்தால் உணர்ந்து இந்த வர்ம சிகிச்சையில நமக்கு புரிய வச்சிருக்காங்க. சரி, இப்போ ரத்தத்துல திக்னஸ் குறைஞ்சி ஹை பிபியில் நம்ம உடல் இருக்கு. இப்போ இந்த ஹை பிபியில் இருக்கக்கூடிய உடலுக்கு, இந்த ரத்தத்துக்கு எப்படி நார்மல் டெம்பரேச்சருக்கு வர வைக்கிறது, நார்மல் திக்னஸ்க்கு வர வைக்கிறது. இது உணவு பழக்கத்தில் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா, நம்ம கோவக்காய் இருக்குது பார்த்தீங்களா, கோவக்காய். இது கோவை காய் இல்லை, கோவக்காய் தான். இப்போ பிபி அதிகமாகிறவங்களுக்கு கோபம் அதிகமாக வருது இல்லையா. இந்த கோவக்காயை சாப்பிட்டோம்னா ஒரு நாளைக்கு ஒரு 4-5 கோவக்காய், அது பச்சையாகவே அப்படியே வெள்ளரி பிஞ்சு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு, மென்று சாப்பிடலாம். இதை சாப்பிடும்போது நம்மளுடைய பிளட்டுடைய அடர்த்தி நார்மலுக்கு வருது. ஒன்று, கோவக்காய் பொரியலை வாரத்தில் ஒரு 2 நாள் சேர்த்துக்கலாம். அப்போ இந்த கோவக்காய்ங்கிற ஒரே விஷயத்தை வச்சு கூட பிபியை நாம் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரலாம். ஆனால் மாத்திரை ஆல்ரெடி எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க நிப்பாட்டிட்டு கோவக்காயை சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டே கோவக்காயும் ஒரு நாளைக்கு ஒரு 5 கோவக்காய் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, ஒரு மாதமோ 40 நாளோ ஏதோ ஒரு நாள் கழித்து போயிட்டு மீண்டும் டாக்டர் லேபுக்கு போயிட்டு பிபி செக் பண்ணுங்க. பிபி செக் பண்ணும்போது உங்களுக்கு இயல்பு நிலையை காட்டுதுன்னா நீங்கள் ஏற்கனவே எடுத்துக்கிற மாத்திரையினுடைய அளவை பாதியாக குறைச்சிட்டு நீங்கள் இந்த கோவக்காவை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. 4 வருஷம் 5 வருஷமாக மாத்திரை சாப்பிட்டும் பிபி குறையாதவங்களுக்கு இந்த கோவக்காய் 30-40 நாள் சாப்பிட்டுக்கிட்டு வந்துட்டு போய் டெஸ்ட் பார்த்தோம்னா குறையும், நார்மலுக்கு வரும். அப்போது நார்மலுக்கு வந்த பிறகு மாத்திரை நிப்பாட்டிடலாமா, மருத்துவத்தை நிப்பாட்டிடலாமான்னு கேட்டால் அப்படி இல்லை. படிப்படியாக குறைச்சி ஒரு 3-4 மாதமோ 4 மாதமோ இதை செஞ்சுக்கிட்டே வாங்க. இந்த கோவக்காயை சாப்பிடுங்க. இது உணவு பழக்கத்தில் இது நம்மளுடைய பிளட்டுடைய அடர்த்தியை சமன்படுத்தும். அதனால் பிபி கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இதை தாண்டி வர்மக்கலையில் வர்ம புள்ளி இருக்குது. இந்த வர்ம புள்ளி இந்த அக்கில் இந்த இடத்துல இருக்குது. கைக்கூட்டு கால வர்மம்னு ஒன்று இருக்குது. இந்த கைக்கூட்டு கால வர்மத்தை இந்த விரல் இருக்கு இல்லையா, கட்டை விரல், இந்த கட்டு விரலை வச்சு இந்த இடத்துல நடுவில் இப்போ இந்த கை எலும்பும் காலர் எலும்பும் சேர்ற இடத்துல இந்த அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழி போல இருக்கும். நீங்கள் விரல் விட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் உள்ளே போகும் சதப்பகுதி, அப்புறம் தான் எலும்பு தொடும். அந்த இடத்துல இந்த விரலை வச்சு, கட்டை விரலை வச்சு ஏந்தி அப்படி ஒரு கரெக்டாக 30 செகண்டு பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிளட்டுடைய அடர்த்தி நார்மலுக்கு வரும். இது மிகப்பெரிய ஒரு வர்மத்தில் கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். 30 செகண்ட்ல ஒருத்தருடைய பிபியை நார்மல் பண்ண முடியும்.
அப்போது ஒரு தடவை செஞ்சுட்டா பயிற்சி உள்ள வருமாசான்கள், எங்களை போல் பயிற்சி உள்ள வருமாசான்கள் 30 செகண்டில் செய்ய முடியுது. சரி, இதை உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்க முடியுமான்னு கேட்டால் நிறைய பேருக்கு அது சாத்தியம் இல்லை. அப்போனா இதுக்கு எப்படி சரி பண்ணுறது? யாரையாவது விட்டு செய்ய சொல்கிறதா? அப்போது அது நடைமுறையில் சாத்தியமானு கேட்டால் இதற்கு ஒருத்தரை நம்பிக்கிட்டு இருக்கணும். அதனால் அது நடைமுறையில் சாத்தியம் இல்லை. அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு டவல், உடம்பு துடைக்கிற டவல் இருக்கு இல்லையா, அதை சின்னதாக மடித்து சுருட்டி அப்படி போல் ஆக்கி இப்படி கையில் பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இப்படி கையை தூக்கி இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி 10 முறை இருக்கணும். அதே போல் இந்த கையை இப்படி வச்சுட்டு அந்த டவலை வச்சு இதில் 10 முறை. இது எவ்வளோ வாட்டி? 10 கவுண்ட். இதில் மேலிருந்து கீழே, இதுலேயும் மேலிருந்து கீழே 10 முறை செஞ்சு இதில் 10 முறை இதில் 10 முறை செஞ்சீங்கன்னா அது ஒரு கவுண்ட்டு. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் இடைவெளியில் 5 கவுண்ட் இதை பண்ணுங்க. இதை பண்ணும்போதும் நீங்கள் கோவக்காயை சாப்பிட்டுட்டு வரும்போதும் ஒரே மாதத்துக்குள்ளே உங்களுடைய பிபி நார்மலுக்கு வரும். அப்படி நார்மலுக்கு வந்த பிறகு நீங்கள் படிப்படியாக உங்களுடைய பிற மருத்துவத்தை, பிபிக்காக நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மூலிகை மருத்துவமோ இல்லை வேறு எந்த மருத்துவமோ எடுத்துக்கிட்டாலும் படிப்படியாக குறைச்சி ஒரு 2 மாதத்துக்குள்ளே இந்த மூலிகை நீங்கள் அந்த பிபிக்காக எடுத்துக்கக்கூடிய மருத்துவத்தை நிறுத்திடலாம். கோவக்காக எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க, நான் சொன்னது பூரா ஹை பிபிக்கு மட்டும்தான். லோ பிபிக்காரங்க கோவக்காய் சாப்பிட்றாதீங்க. லோ பிபிக்காரங்க கோவக்காய் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் லோ பிபி ஆகிடும். அதனால் ஹை பிபிக்கான சொன்ன விஷயம்தான் இந்த உணவு பழக்கமும் இந்த வர்ம சிகிச்சையும். இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. உங்களுடைய ஆரோக்கியம் மேன்மை அடைகிறதுக்கு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். சுகமே சொல்க.